மாணவன் ஒருவனுக்கு நித்திரை விட்டு எழுந்து காலை கடன்களை முடித்து உடை அணிந்து கொள்ள 10 நிமிடங்கள். அதாவது நித்திரை விட்டு எழுந்து காலை கடனை முடித்து உடை அணிந்து கொள்ள 10 நிமிடம் கேட்குதான். 10 நிமிடம் எடுக்குது. காலை உணவை அருந்த இன்னொரு 10 நிமிடம் எடுக்குது உணவுக்கு. பேருந்து நிறுத்தத்துக்கு செல்ல நடந்து செல்ல 8 நிமிடம் எடுக்குது. அவன் காலை 7:15க்கு வரும் பேருந்தை பிடிக்க படுக்கை விட்டு எழ வேண்டிய ஆக பிந்திய நேரம். அதாவது எப்போ எழுமுனா போதுமென்று கேட்குறாங்க. 7:15க்கு வர பஸ்ஸை பிடிக்கணுமெண்டா எத்தனை மணிக்கு எழுமுனா போதுமென்று கேட்குறாங்க. அவன் செய்கிற காலையில் எழும்புறதுலேருந்து செய்ய வேண்டிய, அதாவது பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பஸ்ஸை அடையிறதுக்கு வரைக்கும் அவன் இவ்வளோ 10 நிமிஷம் 8 நிமிஷம் மொத்தம் 10, 20, 28 நிமிடங்களை செலவழிக்கிறான். காலைல எழுந்து பஸ் நிறுத்தத்துக்கு போகிறதுக்கு 28 நிமிஷத்தை செலவழிக்கிறான். அப்போ 7:15க்கு பஸ்ஸை பிடிக்கணும்டா அவன் 7:15க்கு 28 நிமிஷம் முதல் எழும்பிக்கொள்ளணும். காலையில் நித்திரை விட்டு எழணும். அப்போ 7:15க்கு 28 நிமிஷம் முன்னுக்கு எழும்பணும். அப்போ 7:15லிருந்து 28 நிமிடத்தை கழிச்சா அவன் நித்திரை விட்டு எழ வேண்டிய ஆக பிந்திய நேரம் வரும். கழிச்சு பார்த்தோம்டா 7:15லிருந்து 28 நிமிடங்களை கழிக்கணும். மணித்தியாலம் இல்லை, 28 நிமிடம் மட்டும்தான் இருக்கு. இப்போ 5ல் 8 போனால் போகாது. 15ல் 8 போனால் 7. இங்கே சைவர் வந்துடும். இங்கே சைவர் வந்துடும். சைவரில் 2 போகாது. இங்கே எடுக்கணும். எடுத்தா 6 வரும். 6 வரும். இல்லை, இப்படி பார்ப்போமே. இது வேணும். இப்படி பார்க்க வேணாம், இப்படி பார்ப்போம். முதலாவது 7:15லிருந்து சரி 7:15லிருந்து கழிக்கணும். 28 நிமிடம் தானே உனக்கு தேவை. அதை கழிச்ச வேண்டாம். முதல்ல 15ல் 28 போமான்னு நேரடியாக பார்ப்போம். 15 விட 28 பெருசு. அப்போ போவாது. அப்போ இங்கேருந்து கடன் எடுக்க வேணும். கடன் எடுத்தால் 1 மணித்தியாலமாக வரும். 1 மணித்தியாலம்ன்றா எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 60 நிமிஷம் இந்த மேலே இருக்கிற 15ஓட சேர்ந்து இப்போ எவ்வளோ மாறப்போகுது? 60ம் 15ம் 75 மாறப்போகுது. அப்போ நாங்கள் இப்படி பார்த்து சரி வராது. 6 இங்கே 1 எடுத்துகிட்டு தானே, இந்த 7லேருந்து 1 எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் 6 இருக்க போகுது. இந்த 15ஓட 60 சேரப்போகுது. அப்போ 60ம் 15ம் 75. இங்கே சைவர், இங்கே 28. இப்போ நம்மளுக்கு கழித்தால் இலகுவாக இருக்கும். நேரடியாகவே நாங்கள் 5ல் 8 போனால் 5ல் 8 போகாது. அப்போ 15ல் 8 போனால் 1 கடன் எடுத்து 15ல் 8 போனால் 7 வரும். இங்கே 6 இருக்கும். 6ல் 2 போனால் 4. 6ல் சைவர் போனால் 6. அப்போ அவன் எழும்ப வேண்டிய நேரம் 6:47 கிளம்புனா போதுமாக இருக்கும். அவன் காலையில் 6:47 கிளம்புனா 7:15க்கு பஸ்ஸை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான விடை 6:47. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.